எனக்கு கீழே விழுந்துட்டாங்கப்பா. இப்ப எப்படி இருக்கறா? ரொம்ப அடிபட்டுச்சு. ஆபரேஷன் பண்ணணுமா? பணம் கட்டாத ஆபரேஷன் பண்ணுவாங்களப்பா. எங்க தனத்துக்கு எப்படி பாக்குது? நீங்க யாரு? நான் அப்பாம்மா. அப்படியா? அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணோம். அவங்க ஹஸ்பண்ட் பணத்துக்காக போயிருக்காரு. பணத்துக்குறமா? இப்ப எப்படி இருக்குது? நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. அம்மா குழந்தை 2 உயிர்ல 1 உயிர் தான் காப்பாத்த முடியும். இது வரைக்கும் நீ எனக்கு எவ்வளவு சோதனை கொடுத்திருக்கிற. ஆனா உயிர் சேதம் பண்ணது தயவு செய்து எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துறாதாட்டம். அப்பா அழாதீங்கப்பா. முதல்ல பணத்தை கட்டிடுங்கப்பா. அப்பதான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அவ்வளவு பணம் இருக்குது அப்பா. இருக்குது. அம்மாவோட பாத்துக்க. இப்போதைக்கு என்னால 20,000 தான் புரட்ட முடிஞ்சது. அதுவும் நீ ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொல்றதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு புரட்டினேன். மீதி பணத்தை கொடுக்கறதுக்கு 2-3 மாசமாவது டைம் தேவை. என்ன? சரிண்ணே. இந்தா இதுல கையெழுத்து போடு. இதுல ஒரு கையெழுத்து போடு. பாருண்ணே. போஸ், என்ன பணத்தை இப்படியே கையில் எடுத்துட்டு போவ? இது பணம் இல்ல, என் பொண்டாட்டியோட உயிர். எனக்கு பயமா இருக்கு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்களே மனசு தளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? ராத்திரி மணி 1 இன்னும் நம்பிக்கை ஒரு வார்த்தை அவங்க சொல்றேன். இந்த நேரம் பார்த்து போஸ் போய் வேற எங்க தொலைச்சிட்டான். ஏய் பவானி, போஸ் மாமா எங்க போறேன்னு சொன்னாரா? இல்லக்கா, போகும்போது பணத்தோட வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவளை பாரு, நான் பணம் கட்ட விவரம் தெரியாம இந்த ராத்திரில பணத்துக்கு அங்கேயோ அலாடிக்கிறேன். பணம் கிடைக்காத வரைக்கும் அந்த பையன் என்ன செய்வானோ அது வேற கவலையா இருக்கு. அப்பா நீங்க பேசாம உட்காருங்கப்பா, மாமா வந்துருவாரு. முடியலையேம்மா, பாரு நேரம் ஆயிட்டே இருக்கு. கவலைப்படாதீங்க சம்பந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த நேரத்துல நம்பிக்கை தான் முக்கியம். தெரியுதுமா, என்னால முடியலையே. சிஸ்டர் சிஸ்டர், அக்கா எப்படி இருக்காங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. நாங்களும் அவங்கள நல்லபடியா காப்பாத்த தான் ட்ரை பண்றோம். சீரியஸா ஏதாவது இப்படி ஏடா கூடமா கேட்டா பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. கவலைப்படாதீங்க சார், உங்க மகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. நாங்க உங்களை பார்க்கலாமா? இப்ப பார்க்க முடியாது, வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க. சரிம்மா. நர்சுமா, நாங்க உங்களை பார்க்கலாமா? வார்டுக்கு மாத்தியாச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்கலாம். 2 பேரா போய் பாருங்க. இதுவே சொன்னேன்ல, பொறுமையை சோதிக்கிறாங்க. சோதிக்கிட்டு நான் வந்துட்டேனே.
டேய் வாடா வாடா ராஜா பிள்ளை. டேய் நீ அப்பா ஆயிட்டடா. தனத்துக்கு பொண்ணு பிறந்தாச்சு. நான் தாத்தா ஆயிட்டேன். இப்ப போக கூடாது. வாட்டுக்கு வந்துட்டா கொஞ்ச நேரம் பொறுத்து போகணும். பொறுமையா இரு. எங்க போய் தொலைஞ்ச? சும்மா இருக்கல்ல. நல்லா இருக்கிறா. ஆண்டவமணித்து நல்லா இருக்கிறா. சரி மாமா, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். இல்லடா, எதுக்கு பணம் கட்ட போற? ஆபரேஷனுக்கு. அதெல்லாம் அப்பவே கட்டியாச்சுடா மடப்பையில. என்னடா முடிக்கிற? ஆமா, நான் பணம் கட்ட பிறகுதானே ஆபரேஷனே செய்தாங்க. என்னடா இது? உனக்கு எதிராக எம்பிட்டு போனா? இந்த அர்த்தராத்திரில இதை எப்படி ஏற்பாடு பண்ண? தனத்துக்கு உடனே நீங்க வேற இல்லையா? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் எல்லா இடத்துலயும் பணம் கேட்டேன் மாமா, யாருமே கொடுக்கல. தனத்தை காப்பாத்துறதுக்கு வெறியில வீட்டை வித்துட்டேன் மாமா. என்னது வீட்டை? மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. மனம் நினைத்த வாழ்க்கை இல்லை, இங்கு கிடைத்த வாழ்வும் தொல்லை. தினம் முட்டி மோதவும் மூச்சு வாங்கவும் ஜென்மம் போதவில்லை. எல்லாம் கனவா இல்லை நனவா? வாழ்க்கை பூவா முட்கள் தீவா? மனசே மனசே துடிக்குது மனசே, மனம் விட்டு பேச துடிக்குது மனசே. தனத்தோட நிலைமை கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு போல இருக்கடா. நிறமாச கற்பிணி கீழே விழுந்த பிரச்சனை தானே. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சரோ வேற ஓயாமல் அழுதுகிட்டே இருக்கா. நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுறியா? என்னடா யோசிக்கிற? நீ போய் பார்த்துட்டு வந்து விவரத்தை சொல்லு. நீ சொல்றதை வச்சு தான் சரோ நிம்மதியா இருப்பா. இல்லை, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? என்ன இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க? அக்கறையா போய் என்னை பார்த்து விசாரிச்சுட்டு வாடான்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் அண்ணி அனுப்பிச்சு அவங்கள பார்த்துட்டு வர சொல்லக்கூடாது? இல்லை, கூட பிறந்த அக்கா, அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அண்ணி கிடந்து அங்கே பதறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்க வேண்டாமண்ணே. நீ சொல்றது எனக்கு புரியாம இல்லடா. ஆனால் அதே சமயம் அம்மாவோட உணர்வுகளையும் நான் மதிச்சாகணும் இல்லையா? ஒரு தடவை அம்மா பேச்சை மீறி அங்கே போய் நான் பட்டதே போதும். இப்போ அதை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுபடியும் அப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாதுடா. இதை பாருங்கண்ணே, நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் செல்வம், சரோ வீட்டு மனுஷங்களோட பிரச்சனை வரலாம், விரோதிச்சுக்கலாம், மூஞ்சி முறிச்சு திட்டிக்கலாம். அதனால் எனக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அம்மா நிர்மலாவோட ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதுடா. சம்மந்தி வீட்டுக்காரங்களோட சுமூகமாக போகணுங்கிறத விட நம்ம வீட்டுக்காரங்களோட ஒத்துமையாக இருக்கணுங்கிறத எனக்கு முக்கியமாக படுது. நம்ம வீடு தான்டா முதல்ல. அதில் வர சுகதுக்கங்களுக்கு தான் நம்ம முதல் இடம் கொடுக்கணும். என்னதான் உறவுனாலும் மாமனார் வீடெலாம் அதுக்கப்புறம் தான்டா. நம்ம அம்மா தங்கச்சி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் இப்படி இருக்கிறது தான்டா கரெக்டு. ஆனால் அதே சமயம் சரவப்படுற வேதனையை பார்த்துக்கிட்டு என்னால் கண்டுக்காமல் இருக்கவும் முடியல. அதான் உன்னை போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன்.
போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஏன் பொண்டாட்டி என்ன கேட்காம எதுக்கு அனுப்புறீங்க? வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அப்படி எங்கேயும் அனுப்பல. அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு வந்து சொன்னாங்க. அதனால தான் அனுப்புனேன். அதுவும் தனியா அனுப்பல, கூட அவங்க அம்மா போயிருக்கா. எங்க அம்மா போன அவளுக்கு நான் தானே புருஷன், என்ன கேட்க வேண்டாமா? அப்படி என்ன அவசரம்? அவசரங்கிறதுனால தான் அனுப்புனேன். மாணிக்கமும் சரவும் வந்து கேட்கறாங்க. முடியாது, நான் சொல்ல முடியும். ஓ, சரோ கேட்டாங்களாக்கும். தானே அவங்களுக்கு அக்கா தானே, அவங்க போக வேண்டியதானே. என்னடா புரியாம பேசுற? சரவும் புள்ளதாச்சு பொண்ணு தானே. அவங்க புள்ளத்தாச்சு. விஜய் ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அவங்க போக வேண்டியதானே. ஏன் என் பொண்டாட்டி போகணும்? என்னடா அர்த்தம் இல்லாம கேக்குற? என் பொண்டாட்டி லீலாவை ஏன் அனுப்புறீங்கன்னு கேக்குற, அது நியாயம் இருக்கு. சரோ ஏன் போகல, விஜய் ஏன் போகலன்னு கேக்குறியே, இதுல என்ன பாருங்க? என் பொண்டாட்டி வீட்டுல பாத்துட்டு இருக்க வேண்டியது உங்களுடைய டியூட்டி. தேவையில்லாத இந்த விவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனால தான் அனுப்புனேன். வெட்டியா தானே வீட்டுல இருக்கீங்க, பொறுப்பு வேண்டாம். பொறுப்பு இருந்தேன்னா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வச்சிருக்க வேண்டியதானே. டேய், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதடா. டேய், நிதானமா பேசுறவங்கிட்ட தான் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும். உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கிற பாரு. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா நான் சொல்றது கேளுங்க. அப்பா, அப்பா. மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள. தனியா இருக்கீங்க, எங்க எல்லாரும்? யாரும் இல்ல. யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க மாப்பிள்ள, நான் இருக்கேன். எந்த மாதிரி எல்லாம் இருந்தோம், என் பொண்ணு எப்படிலாம் வாழ்ந்திருந்தா, எல்லாம் புகையா போச்சு. இப்ப பழசெல்லாம் எதுக்கு? மறக்க முடியல மாப்பிள்ள. வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல, முதல்ல வெளியில கிளம்புங்க. மறுபடியும் சொல்லாதீங்க மாப்பிள்ள, அதான் நான் இருக்கேன்னு. மாப்பிள்ள இதை பிடிங்க, இது லீலாவுக்கு உங்களுக்கு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். என் பொண்ணு இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா மாப்பிள்ள. கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அதான் மறந்துடுங்க. இப்ப இங்க இருந்து கிளம்புறீங்களா? எங்க மாப்பிள்ள போவேன்? எனக்கு என் பொண்ணு நினைப்போ உங்க நினைப்போ மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. நான் எங்க போவேன்? எங்கேயா போய் தொலைங்க. ஏன் என் உயிரை வாங்குறீங்க? என்ன மாப்பிள்ள இந்த மாதிரி பேசுறீங்க? என்ன துரத்துறீங்களா? ஆமா, உங்களை தான் துரத்துறேன். மரியாதையா வெளியில போயிடுங்க, மரியாதை கெட்டு போயிடும். என்ன நீங்க துரத்த முடியாது. இது விட்டுட்டு போற சொந்தமா மாப்பிள்ள? இல்ல மாப்பிள்ள, உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது. நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓ, போக மாட்டீங்களா? அடமா பிடிக்கிறீங்க. யோ போயா மத வெளியில. யோ போயா வெளியில. யோ போயா மத. போயா வெளியிலங்கற. யோ போயா. எங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயா. இங்கேயே வந்து யா உயிரை வாங்குற. போயா மத. என்ன இவன் இப்படி பண்ற? பாவம், வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டான். இவன் கிட்ட எப்படிதான் அந்த பொண்ணு இருக்குதோ தெரியல. அப்ராணி மாதிரி தெரியுது. இவனை பத்தி தெரியாம பொண்ணு கொடுத்துட்டாங்களோ? என்ன, இவனை பத்தி தெரிஞ்சா இவனுக்கு போய் யார் பொண்ணு கொடுப்பாங்க? ஆமா. ஐயோ, வா போயிடலாம். இப்ப கோவம் தீந்துருச்சா? அந்த ஆள் வந்துட்டு போறான். யாரு? யாரு? பைத்தியக்காரன். ஏகாம்பரமா? இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வந்து போயிட்டு தான் இருப்பான். முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகணும். என்ன யோசிக்கிறீங்க? சரி, சாவி இந்தாங்க. ரவி, உங்களை முதலாளி உடனடியே வர சொன்னாரு. என்ன விஷயம்? என்னன்னு தெரியல, கையோட கூட்டு வர சொன்னாரு. சரி, நீங்க போங்க, நான் வரேன். இன்ஸ்டால்மெண்ட் கடைக்காரர் வர சொன்னாராம், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. அப்படியே அழகர் குளத்துக்கு போய் என்ன ஏது, என் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்கிட்ட ஏதா இவ்வளவு பெரிய தொகைன்னு யோசிக்கிறியா? அனுபவம்டா, அனுபவம். பிரசவத்துல என்னெல்லாம் சிக்கல் வரும், என்ன செலவு வரும் இந்த கிழவனுக்கு தெரியும்டா. 5 பெண்ணை பத்தவன். அதுக்காக தான் எண்ணிக்கை தானே உண்டாயிருக்கான்னு கேள்விப்பட்டனும். அண்ணில இருந்து சிறுக சிறுக பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி சேமிச்ச தொகை தான். இப்ப புரியுதாடா? இப்ப புரியுதா? அன்னைக்கு நான் புதுசா வியாபாரம் தொடங்கணும், பணம் இருந்தா கொடுங்க மாமா நீ கேட்டப்போ என்கிட்ட இல்லைன்னு கண்டிப்பா மறுத்தனே. அதுக்கு காரணம் இப்ப புரியுதா? எனக்கு தெரியும் காலத்துக்கு இந்த செலவு வருதுன்னு. இதை புரிஞ்சுக்க துப்பு இல்லாம
உன் மாமன் மேல கோபப்பட்டுக்கிட்டு இத்தனை நாள் முகம் கொடுத்து பேசணும் அலட்சியப்படுத்திட்டு ஆமா கொஞ்சம் அவசரப்பட்டேன். என்னடா அவசரப்பட்ட? என்ன அவசரப்பட்ட? உனக்கு உன் பொஞ்சாதி மேல இருக்கிற அக்கறை எனக்கு என் மகன் மேல இல்ல? குத்துக்கல்லாட்ட இருக்கிறேன்ல, இவ்வளவு பெரிய சமாச்சாரம் செய்துட்டு வந்திருக்கிறேன். என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். எதுக்குத்தான் அவசரப்படுறதுன்னு இல்லையா? குடியிருந்து விட்டு போய் கிரே பண்ணிட்டு வந்து நிக்கிறேடா. மாமா நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன மாமா பண்ண முடியும்? நான் வாங்கிட்டு வந்த பணமும் தனத்தோட வைத்திய செலவுக்கு தானே உதவ போகுது. என்ன நீங்க உங்க விவரத்துக்கு தகுந்த மாதிரி காரியம் பண்ணிருக்கீங்க, நான் என் விவரத்துக்கு தகுந்த மாதிரி பணம் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். வா அப்பா, தனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாங்க கோபி. வா விஜி. இப்ப தனக்காக்கு எதுவும் இல்லையே? ஆண்டவ முன்னத்துல நல்லா இருக்கு. நேரா வீட்டுக்கு போனோம். அங்கே குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அண்ணியை பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க. மாமா, குழந்தை அப்படியே அக்கா மாதிரி கொழு கொழுன்னு இருக்கு. எப்ப வீட்டுக்கு கூட்டு போறீங்க? இல்ல ஒன்றும் சொல்லலை. ஆனா கொண்டு வந்து சேர்க்கும்போது ஆப்ரேஷன் ஏகப்பட்ட பிரச்சனை, ரொம்ப சிக்கலாயிருச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, நான் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு. நானும் சரின்ட்டேன். என்ன அவசரம்? இப்ப இங்கே இருக்கலாம் இல்லையா? லீலா இங்கே நின்றுட்டு இருந்தா அப்படி யாருமே ஒழுங்கா சாப்பிடல. நீ வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு எங்களுக்கு எடுத்துட்டு வா. ஆமாப்பா, நானும் பவானி வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வரோம். லீலா, நானும் உன் கூட வரேன். ஏய், நீ எங்க போற? இல்லப்பா, கூட மாட ஒத்தாசியா இருப்பேன்ல, நானும் கூட போறேன். இத்தனை பேர் இருக்கமில்ல, நாங்க பாத்துக்கோ. இல்லப்பா, நானும் இருக்கேன்பா. சொன்னதை கேளு. அதுலப்பா, இந்த சூழ்நிலையில நானே வரேன்னு சொன்னாலும் அவர் என்ன கூட்டிட்டு போக மாட்டாரு, என்னதான் திட்டுவாரு. நானும் இருக்கேன்பா. சரி, ஒம்பாடு மாப்பிள்ள பாடு. லீலா, பவானி அழைச்சிட்டு போய் சாப்பாடு எடுத்தோம். மாமா, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், பார்த்துக்குங்க. சரி மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். அப்பா எல்லாம் கேட்டதை சொல்லுங்க. வரேன் மாமா. அண்ணே பார்த்து. சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க. வரேன். வரேங்க, வரேன். விஜய், இருந்துட்டு வரேன்னு சொன்னா நான் மாட்டேன்னு சொல்ல போறேன்னா ஏன் இப்பெல்லாம் பேசுற? கிளம்புறேன். இந்தா செலவு வச்சுக்க.